செல்வராணி. யூ வில் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ். நாக்குக்கு அதிபதி ராகு. அதனால் நீங்கள் அந்த தடை தீந்துரும். தாராளமாக செய்யுங்க. தரித்திரம் தீர என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் தரித்திரம் தீர நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை துடைக்கும்போது 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு துடைங்க. உங்கள் முகத்தில் இத்தனையோண்டு பாலை காலையில் முகத்தில் பூசுங்க. சரியா? சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு வைங்க. உங்கள் வீட்டு பீரோவில் லாக்கரில் ஒரு கிண்ணம் உப்பு வைங்க. சரிங்களா? வாசலில் ஒரு வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க. பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும், அதை மாட்டுங்க. காலையிலேயும் சாயந்தரமும் விளக்கு பொருத்துங்க. பேரில் ஜெயலட்சுமின்னு வச்சுருக்கீங்களா? விளக்கு பொருத்துறீங்களா? காலையும் சாயந்தரமும் கரெக்டாக விளக்கு பொருத்தணும். அப்போ தான் அந்த வீட்டில் பீடை இருக்காது. புரிஞ்சுதா? இன்றைக்கி நிறைய லேடிஸுக்கு விளக்கு பொருத்த கூட நேரம் கிடையாது. செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தினமும் கோயிலுக்கு போங்க. அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க. செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடுங்க. வேறு என்ன வேலை உங்களுக்கு? கோயிலுக்கு போக முடியாதா? தினமும் கோயிலுக்கு போகணும். அருகில் எப்படி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், சாயந்தர நேரம் போய் கும்பிட்டுட்டு வரணும். கோயிலில் சாமியை கும்பிட தான் உலகமே உருப்பிடும். தனுசு ராசி இன்னைக்கு குரு பார்க்காருமா, 7ஆம் இடமா. தனுசு ராசியை குரு பார்க்குறார். நல்ல யோகமான நேரம். தொட்டதெல்லாம் தொடங்கும். நிச்சயம் செய்த பிறகு சகடையில் திருமணம் செய்யலாமா? சகடைன்னா அது என்ன? பொதுவாக பங்குனியில் வைக்க மாட்டாங்க திருமணம். நீங்கள் நல்ல விவரமாக சொல்லுங்கள். வயதான ஜோதிடர் யாரும் பக்கத்தில் இருந்தால் அவங்கள போய் பாருங்கள். பானுமதி, சுசீந்திரன், 3, 4, 11, 20, 29, 9, 2, 11, 1, 1, 2. பானுமதி வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு 1 முளை செவ்வரளி சாத்தி 1 பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து 16 நெய் விளக்கு போடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும். நீங்கள் 11 வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்குள்ளே திருமணம் வந்துடும். நீங்கள் எப்படியாவது சாயந்தர நேரம் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் கும்பிடுங்க. அந்த திருநீர் எடுத்து நெத்தி நிறைய பூசுங்க. நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. சண்டை கிண்டை எல்லாம் காணாமல் போயிடும். புஸ்தக கடை தெரிஞ்சால் புஸ்தக கடைக்கு போய் சுந்தரகாண்ட புஸ்தகம் வாங்கி அதை உங்கள் வீட்டில் வைங்க. சண்டையும் வராது, ஒன்றும் வராது. சுந்தரகாண்ட புஸ்தகம் பூஜை பொருள்கள் கடையில் கூட கிடைக்கும். வாங்கி வைங்க. சரியா? பேர் ஜெயலக்ஷ்மி. நல்லா இருப்பீங்க. முகத்தில் போட்டு பால் எடுத்து முகத்தில் தேய்ங்க. மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். வெள்ளிக்கிழமை தோறும் மாட்டுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கொண்டு கொடுங்க. இட்லியோ சப்பாத்தியோ எது செய்கிறீங்களோ அதை முதல்ல கொண்டு மாட்டுக்கு கொடுங்க. சண்டையே வராது. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அருகில் ஏதாவது கோயில் இருந்தால் ஓடி ஓடி போய் கும்பிடுங்க. எல்லாம் சரியாயிரும். ஆயில்யத்துக்கு இப்போ ரொம்ப யோகமான நேரம்மா. கடகத்தை 2ஆம் பார்வையாக பார்க்காரு. சூப்பரான நேரம். நீங்கள் வேலை தேடுங்க, கை மேலே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் விநாயகருக்கு ஒரு 3 தேங்காய் செதறுகாய் போடுங்க. திங்கக்கிழமை தோறும் போய் விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி அது நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி 4 புறமும் திரி போட்டு நீராஞ்சன விளக்கு போடுங்க. அருமையான வேலை கிடைக்கும்.